மறைமுகமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். ஆனால் யார் கையில் போய் சேரணுமோ சரியான நேரத்தில் போய் சேர்ந்துடும். இப்போ அவங்களுக்கு இது உதவியாக இருக்கு இல்லையா? அதுக்காகத்தான் இப்படி அமைச்சிருக்காங்க. வெயில் வடிவில் இருக்க பாட்டை என்னதான் படிச்சாலும் எனக்கு அது உன் மனசு அந்த நேரத்தில் அமைதியாகணும், ஒருமுகப்படணும், படம்போது தானே தெளிவாக என்ன மற்ற நிலைன்னு சொல்றாங்க. அது என்னமே ஒரு எண்ணம் தானே, அது நிர்மூலமா மாறும். அந்த நேரத்தில் எதை எடுத்து படிச்சாலும் அதோட உள்ளார்ந்த கருத்து உனக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம படிக்கும் போதுனா இது எனக்கு புரியவே இல்லை, இது என்ன எப்படி எழுதிருக்காங்க, 2 எழுத்து இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை, அதான் எனக்கு புரியல. அதுக்குதான் உன் மனசு ஒருமுகப்படணும். அதுக்கு நீ யோகாவோ தியானம் கண்ண கத்துக்கணும். அது இல்லாம முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழந்தை நடந்து போற மாதிரி தான். மல்லாக்கப்படுத்தணும், தவறணும், அடுத்து ஒரு சிரமத்தை பொறுத்து நடக்கணும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஓடணும். அப்படின்னா தான் முழுமை அடைய முடியும். எடுத்த உடனே நான் ஓடணும் ஆசைப்பட்ட என்ன ஆகும், கீழே விழுந்துடும் இல்லையா? அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அந்த காலத்துல எழுதி வச்சிருக்கோம். நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும், ஆசை இருக்கலாம். ஆனால் உடனே எடுத்த வயிறுக்குள்ள மொத்த அனுப்ப முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி ஆனந்தம் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு விஷயம். நீ சாப்பிட்டா அவங்க சந்தோஷப்படுவோம், ஒரு புரிந்த போல சந்தோஷப்படுவோம், மனைவி மக்களோட பேச சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் ஆனந்தம். பேரானந்தம் பேரானந்தம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதுதான் பூர்த்தி, இதுதான் முழுமையான ஒன்று. தெரிஞ்சுக்கிட்டா பேரானந்தம். இது மேலே ஒன்றும் இல்லை. இதுதான் ஆத்மா, இதுதான் பரமாத்மான்னு இந்த ஆனந்தத்தை உணர்றது, முழுமையாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுதான் ஆனந்தத்துக்கும் பேரானந்தத்துக்கும்